வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பியுள்ள இந்தியாவின் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட நாசா குழுவினரின் விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உட்பட பல்வேறு தலைவர்களும் புகழாரம் சூட்டி வருகின்றனர். சர்வதேச விண்வெளி மையத்தில் கடந்த 9 மாதங்களுக்கும் மேலாக தங்கியிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வந்ததற்காக ஸ்பேஸ் எக்ஸ் குழுவினருக்கு அதன் நிறுவனர் திரு எலன் மஸ்க் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாத 37,107 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்றும், ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்றம் விபத்து மரணத்தை கண்காணித்து கேட்கிறது என்றும், இதனால் புதுச்சேரி மக்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். புதுச்சேரியில் சேதமடைந்த செல்லிப்பட்டு தடுப்பணையை கட்ட வேண்டும் என விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து செல்லிப்பட்டு தடுப்பணையை கட்டுவதற்கு பதிலாக அதனை சிறிய அணையாக கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கேலோ இண்டியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் 2025 டெல்லியில் இன்று தொடங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. சென்னை மும்பை அணிகளுக்கு இடையில் சென்னையில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்கியது. விற்பனை தொடங்கிய 1 மணி நேரத்திற்குள் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.